सीतापदे राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर नम पार्वती पदये हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ शौनिक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவணத்தில் காலையில் நம்ம ராமநாமத்திற்கு வந்த வரலாறு பற்றி நம்ம பேசணும். அதில் ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நான் அதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் நான் ராமநாமத்துக்கு எப்படி வந்தேன்னு சொன்னேனே தவிர அதே சமயத்தில் எவ்வளோ சங்கடங்களை கடந்து வந்தேன்னு சொன்னேன். இஸ்கானில் போய் எவ்வளோ சங்கடங்கள் அனுபவித்தேன். இப்போ ஹரே ராம ஹரே கிருஷ்ணா போனேன். அங்கே போய் அந்த இவர் முரளிதர சுவாமியுடைய சிஷ்யர்கள்லாம் இருக்காங்க. அந்த சிஷ்யரிடத்தில் போய் நான் மாட்டிக்கிட்டு ரொம்ப அல்லல் பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி இஸ்கானில் போனால் அங்கே சில சீனியர் டிவோட்டிஸு அவங்களத்தில் போய் என்ன சர்வீஸ்ன்ற பேரால் ரொம்ப என்னை கொடுமைப்படுத்தினாங்க, பயங்கரமாக கொடுமைப்படுத்தினாங்க. அந்த கொடுமைகள்லாம் சகிச்சுன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு, ஆனால் கட்சியில் தீட்சை எடுக்காமல் ஒரு மகாராஜிகளை தீட்சை எடுக்காமையே கடைசியில் வெளியே வந்துட்டேன். என் மனசு ரொம்ப ஒரு ஃபெயிலியர் ஆன மாதிரி ஒரு மனசு கஷ்டப்பட்டுது. நடா இஸ்கானில் தீட்சையே எடுக்காமல் போயிட்டேன். இதெல்லாம் வருத்தப்பட்டிருந்தேன். ஏன்னா அறியாமை, அஜ்ஞானத்தில் இருந்தேன் அப்போலாம். நான் இஸ்கானுக்கு போகும்போதோ இல்லை இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவில் வந்து அவங்க குருஜி குருஜி சூப்பர். அவர் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நாமத்தை பிடிச்சிக்குன்னு சொன்னார். அது வரையும் பிடிச்சின்னு போயிடணும். அது பிறகு அங்கே இருக்கிற சில பேர் வந்து பக்தர்கள்ன்ற பேரால் நம்ம வந்து சத்சங்கம்ன்ற பேரால் நம்ம போய் மாட்டிக்கிறோம் பற்றியா. அதில் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதில் போய் நம்ம சிக்கக்கூடாது. அதை தான் நான் சொல்ல வரேன். குருஜி ஓகே தான், ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா ஓகே தான், அவர் சொன்னது ஓகே, அவங்க ஓகே, அது வரையும் பார்த்துன்னு போயிடணும், அவ்வளோதான். ஜெயபத மகாராஜ் ஓகே, பானுசார் மகாராஜ் அவங்களாம் ஓகே, அவங்களும் மகாராஜ், அவங்களாம் உயர்ந்த இடத்துல இருக்காங்க, அவங்களும் கரெக்டு, அவங்க சொன்ன வழியில் ஃபாலோ பண்ணிட்டு போனோம். ஆனால் அதுக்கு கீழே இருக்காங்க பார்த்தியா இந்த டிவோட்டிஸு, இது மாதிரி சத்சங்கன்ற பேரால் இவங்களிடத்துல போய் தான் நம்ம மாட்டிக்கூடாது. நான் ஒவ்வொரு முதலைகள் எழுத்துலேருந்தும் ஒவ்வொரு திமிங்கலம் வாயிலிருந்து நான் மீண்டு வரதுக்குள்ளே போதும் ஆகிப்போச்சு. சத்தியமாக சொல்கிறேன், வருத்தத்தோடு சொல்கிறேன், ரொம்ப நொந்து போய் சொல்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். எவ்வளோ தீவிரமாக நான் எப்படியாவது பக்தியில் முன்னேற்றம் அடையணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்தால் இப்படி நம்மளை கொந்தளிப்பாங்களா, இப்படி கொடுமைப்படுத்துவாங்களா? பக்தியில் முன்னேற்றம் அடையணுன்னு ஆர்வத்தோடு தானே வந்தேன், அதுக்கு பல்லப்பிடிச்சி பார்ப்பாங்களா? எவ்வளோ தீவிரமாக நாமா சொன்னேன். எப்படி நம்ம காலையில் மங்களாரத்தி வந்து அட்டன் பண்ணேன், எல்லாத்தையும் பண்ணேன். அவங்க சொல்கிறதெல்லாம் வெங்காயம் போட்டு விட்டேன், எல்லாமே செய்தேன். ஏகாதசி விரதம் இருந்தேன். எல்லாமே இஸ்கானில் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி குர்த்தாலாம் வாங்கி எல்லாமே அந்த கீபாஸ் கட்டின்னு எல்லாமே அந்த பக்த வேஷம் என்ன பண்ணுமோ அது கரெக்டாக நான் பண்ணியிருந்தேன். அவங்க புக் டிஸ்ட்ரிபியூஷன் அனுப்புவாங்க. இந்த வெயிலில் போய் நாயா பேயா போய் புக் டிஸ்ட்ரிபியூஷன் புக்கை போய் விற்பேன். இஸ்கானில் புக் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கும், 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் சாப்பாடு கூட வழி இல்லாமல் நான் போய் தெருவாக போய் அந்த புஸ்தகம், பகவத்கீதை புஸ்தகம், பாகவதம் புஸ்தகம் போய் விற்பேன். ஸ்மால் புக்ஸ்லாம் கொண்டு போய் விற்பேன். பீச்சில் போய் விற்பேன். எவனும் வாங்க மாட்டான். அப்படி அல்லல் பட்டேன். அப்போ தான் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும். புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணால் தான். ஏன்னா பிரபுபாதா பண்ணார், இது பண்ணார். அதான் சொல்கிறேன், நிறைய முட்டாள்தனங்கள் நிறைய நம்மளுக்கு புகுத்தி நம்மளை வந்து பக்தினா இதான் பக்தி அப்படின்லாம் நிறைய நம்ம இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லி வெங்காயம் பொருளாக சாப்பிடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, நிறைய கட்டுப்பாடுகள்லாம் புகுத்தி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓப்பனாகவே சொல்கிறேன், அதெல்லாம் தேவையே இல்லை. புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணால் தான் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும். நீ டாய்லெட்டு கழுவினா தான் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும். நீ பூஜை சாமான்லாம் தொலைக்கினா தான் பக்தியில் முன்னேற்றம் முடியும். அப்படிலாம் கிடையாது. நீ காய்கறி அரிஞ்சு போட்டால் தான் நீங்கள் வந்து அந்த சர்வீஸ், இந்த சர்வீஸ், எந்த சர்வீஸாவது பண்ணாலும் பகவான் நம்மளை ஏற்றுவான். சர்வீஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும், அவ்வளோதான். ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும். அதுக்காக சர்வீஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. சர்வீஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு சர்வீஸ் நம்மளுக்கு இஷ்டம் தான் பண்ணணும். இல்லைன்னா விட்டுருங்க. அதை விட பெரிய சர்வீஸ் என்னன்னா பகவான் நாமா சொல்கிறது. எல்லாத்த விட பெரிய சர்வீஸ் எதுனா பகவான் நாமா சொல்கிறது தான்.
நீ வேறு எதுவும் யாருக்கும் நான் அப்படிலாம் கட்டுப்பட்டேங்க. ஏன்னா ஜெயபத மகாராஜுகளை தீட்சை வாங்கணுன்ற ஒரே தீட்சை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி நான் இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆடினேன். என் இஷ்டப்படி நடக்கவே முடியல. என்னை சுதந்திரமாகவே விடலை. இதே இஸ்கானில் என்னை கொடுமைப்படுத்தினாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. காலையில் அதான் நான் என்ன சொல்லி வந்தேன், எப்படி ராமநாமத்தை வந்தேன்னு. அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, இவனுங்கெல்லாம் இந்த பக்தர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, டிவோட்டிஸ்லாம், இவங்க பண்ண கொடுமைகள் தான். உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நல்லது தான் சொன்னாங்க. அவங்க சொன்னது மட்டும் நான் கேட்டு கம்முன்னு போயிருந்தேன்னா எனக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. இந்த சிரத்துகள் இருக்க பற்றியா, பக்குவம் இல்லாத ஆத்மாக்கள், அரைக்குடம், இந்த அரைக்குடங்களத்தில் போய் மாட்டிக்கின்னு தான் நான் அவஸ்தைப்பட்டேன். இவரெல்லாம் பக்தர்கள் நினச்சி இந்த மாதிரி அரைக்குடம் இருக்குது பற்றியா, ஒன்றுமே தெரியாத மட்டிங்க, பொறாமைனாலையும் போட்டினாலையும் பாலிடிக்ஸ்னாலையும் பொறாமையில் நான் முன்னாடி வரணும், நீ முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பண்ணாங்க பார்த்தியா, அது மாதிரி ஆட்கள் இடத்துல தான் போய் நான் மாட்டின அவஸ்தைப்பட்டேன். தேவையில்லாத போய் மாட்டின அவஸ்தைப்பட்டேன். அதை நான் காலையிலே சொல்லியிருக்கேன். அதை கேட்டால் தெரியும் உங்களுக்கு. அப்போ ஏன்னா குரு வேணும் இப்படி தான் என்னை சொல்லி பயமுறுத்துனாங்க. குரு இல்லைனா நீ மோட்சம் அடைய முடியாது. ஃபஸ்ட்டு குரு யார்? ஹம்சே குரு யார் சொல்கிறது? ரிஷபதேவர் சொல்கிறார். பாலும் தனியாக பிரிக்க தெரிஞ்ச ஹம்சபக்ஷி போல ஆத்மா வேற உடல் வேறன்னு யார் பிரிக்க தெரிஞ்ச அவர்கள் தான் குரு. புரியுதா? அப்படியேப்பட்ட குரு ஆசிரியக்கிறதுக்கு நீ நீ எப்படி இருக்கணும்னா அவர்களுக்கு உண்மையாக இருக்கணும். ஆனால் எவ்வளோ பேர் தீட்சை வாங்குறாங்க, மற்ற தேவதைகளை வழிபடுறாங்க. தீட்சை வாங்குறவங்க எல்லாம் இப்போ நல்லவங்களாக இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல முடியுமா? குரு ஆசிரிச்சினால அவங்களுக்கு கோபம் குறைஞ்சிச்சா, இல்லை காமம் குறைஞ்சிச்சா, இல்லை பணத்து மேலே உள்ள பேராசை குறைஞ்சிதா, இல்லை அவங்களுடைய கவலைகள் தான் தெரிஞ்சுதா? இது நான் குரு ஆசிரிச்சாங்கன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, குரு ஆசிரிச்சு தீட்சை வாங்கினாங்க, எல்லாம் நோய் நொடிகள்லாம் விட்டு போச்சா? அவங்களுக்கு கவலைகள்லாம் தெரிஞ்சா, பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போச்சா? கிடையாது. அப்படின்னும் போது குரு ஆசிரிச்சவங்க எப்படி இருக்கான்னு போய் பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்ல வரல, சில பேரை சொல்கிறேன், நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். குரு ஆசிரிச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தா மகா கபடம், மகா பொறாமை, மகா துர்குணங்கள் எல்லாம் இருக்குது. அவரெல்லாம் தன்னை பக்தர்களாக வெளியே காமிச்சு நடமாடுறாங்க. அப்போ ஏன் சொல்கிறேன், நான் எமோஷனாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன். நான் ப்ராக்டிக்கலாக பார்த்து பழகி இருக்கேன். எல்லா லோபித்தனமும் இருக்குது, எல்லா காமமும் இருக்குது, எல்லா கோபமும் இருக்குது, எல்லா பழி வாங்குகிற புத்தியும் இருக்குது. அப்போ குரு ஆசிரிச்சு என்ன புண்ணியம்? ஆனால் சில மாமிகள், சில மாதாஜிலாம் இருக்காங்க, கள்ளங்காப்படம் இல்லாமல் மன்னிக்கிற குணமுடைய பக்தர்களும் இருக்காங்க குரு ஆசிரிச்சு. அவங்க உண்மையான பிராமணர்கள். அது மாதிரி சில பேர் இருக்காங்க. ஆனால் எவ்வளோ பேர் பார்த்தா குரு ஆசிரிச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தா எல்லாமே வெளியே பார்த்தா மற்ற தேவதைகளும் வழிபடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க அது எல்லாமே பண்ணுறாங்க. அதை நம்ம சொல்கிறதுக்கு தேவையில்லை. ஏன் சொல்ல வரேன்னா, நிறைய இது இஸ்கானில் தான் பார்த்தா புக் டிஸ்கிரிப்ஷன் பண்ணாதான், நீ அதை பண்ணாதான், இதை பண்ணாதான், அப்படி பண்ணாதான், இப்படி பண்ணால் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும். அப்படிலாம் கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், பகவான் நாமத்தை தவிர வேறு எதை பண்ணாலும் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாது. பகவான் நாமா ஒன்று தான் கதி. பகவான் நாமத்தை விட்டுட்டு வேறு எதை செய்தாலும் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாது. மற்ற எதை விட்டாலும் விடுங்க, பகவான் நாமத்தை மட்டும் விடாதீங்க, நீங்கள் பக்தியில் முன்னேற்றம் அடைஞ்சிடுவீங்க. இதை ஒன்றை புரிஞ்சிங்க. நான் அடியேன்னு தெரிஞ்சிங்கன்னு நான் பல இடத்துல போய் அடிபட்டு கஷ்டப்பட்டு, நான் பல குருமாரிடத்தில் போய் நான் கதைச்சி குடித்து எல்லா இடத்துலையும் அடிபட்டு உதப்பட்டு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு திண்டாடி சோறு தண்ணி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு நான் கற்றுக்கினது ஒரே விஷயம் என்னென்னா, நாமத்தை பிடி, மற்றதெல்லாம் தூக்கி போடு, சர்வதர்மான் பரித்தேச்சு. இதை ஒன்றை தெரிஞ்சுங்க. மற்ற சர்வீஸு அதை பண்ணணும், இதை பண்ணணும், நீ அதை செய்யணும், இதை செய்யணும், இந்த சர்வீஸ் பண்ண அந்த சர்வீஸ் பண்ணால் தான் பகவான் உன்னை ஏற்றுப்பான். அதேமாதிரி டொனேஷன் கொடுத்தாதான். இது வேறு, ஒவ்வொரு மடத்துலையும் பார்த்தா டொனேஷனு, கோயில்களில் டொனேஷன் இதெல்லாம் குத்தாதான் நீ பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும். அதெல்லாம் தேவையே இல்லை. உனக்கு விருப்பம் இருந்தால் கொடு. எவ்வளோ? 10 ரூபா முடிஞ்சா கொடு, நான் 100 ரூபா முடிஞ்சா கொடு. நான் தவறுன்னு சொல்ல வரல, அதெல்லாம் ஓகே, நல்ல சர்வீஸ் நல்லது. ஆனால் அது பண்ணாதான் முன்னேற்றம். அது உனக்கு இஷ்டம் வந்தால் பண்ணு சர்வீஸு, இல்லைன்னா விட்டுடு. உனக்கு பிடிக்கலையா? இல்லை எனக்கு பண்ண முடியல, எனக்கு விருப்பம் இல்லை, ஓகே வந்துடு. ஆனால் அதனால தான் பகவான் உன்னை சேர்த்துப்பான்னு நினைக்காத.
நீ சொல்கிற நாமத்தினால தான் பகவான் உன்னை சேர்த்துப்பான். அதனால் எல்லாத்தையும் தூக்கி போடு, ஒன்றை பிடி, நாமத்தை பிடிச்சிக்கோ. இதுதான் நான் எல்லா மடத்துக்கும் எல்லா குருமாரிடத்துலேயும் போய் நான் முரளிதர சாமிஜிகளை போயும், ஸ்ரீ அண்ணாக்களை போயும், விட்டல்தாஸ் மகாராஜ்களை போயும், எல்லாமே இந்த இஸ்கானில் போயும் எல்லாத்துலேயும் நான் தெரிஞ்சுக்கிறது ஒன்றே ஒன்றுனா, நாமத்தை தவிர வேறு எதுவும் ஒன்று காப்பாற்றாது. கதிரண்ய தான். இதை ஒன்றை படிச்சிக்க, மற்ற சர்வீஸ்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம். நான் தான் போய் மாட்டிக்கின்னு அவஸ்தைப்பட்டேன். குருக்களை தீட்சை வாங்கணும், அது வாங்கணும். அதனால் என்ன பண்ணாங்க, இந்த சீனியர் டிவோட்டிஸ், அதாவது எனக்கு முன்பு இருந்த பக்தர்கள், அவங்களுக்கெல்லாம் போய் அவங்க இஷ்டப்படிலாம் செய்தேன். அடிமை மாதிரி என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் கஷ்டப்பட்டேன். நாயா பேயா கஷ்டப்பட்டேன். அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆடினேன். கொடியை பூச்சி மோசனா கொடியை பூச்சி போனேன். அவங்க கூட சேர்ந்து அங்கே போய் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண சொல்லிட்டு பேம்ப்ளெட்ஸ் கொடு சொன்னால் பேம்ப்ளெட்ஸ் கொடுத்தேன். ஒருத்தருக்கும் போய் எல்லாம் பிரசாதம் விநியோகம் பண்ணி எல்லாம் நல்லது தான், பகவத் சேவை தான். ஆனால் நான் எனக்கு விருப்பம் இல்லாமல் செய்தேன். ஏன்னா தீட்சை வாங்கணும், ஜெயபத மகாராஜ் தீட்சை வாங்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி என்ன சித்திரவாதப்படுத்துனாங்க. அதெல்லாம் இல்லைன்னா உனக்கு தீட்சை கிடையாது. பயமுறுத்துனாங்க, சொன்னாங்க, நம்பிங்களா பயமுறுத்துனாங்க. இல்லைன்னா நீங்கள் வராதிங்க, நீங்கள் கிளம்புங்க, வேறு எங்கன்னா போய் தேடிங்க, நீங்கள் வேறு எங்கன்னா போய் தீட்சை வாங்கிக்க. அதுதான். அதாவது இது மாதிரிலாம் என்ன சண்டே ஒரு நாள் வரங்கன்னா ஒத்துக்க மாட்டேன்னாங்க. இது மாதிரிலாம் ரொம்ப டெய்லி வந்து ஏன் சண்டே மட்டும் வரேன், சண்டே எல்லோரும் வராங்களா, அது மாதிரி நான் வந்துட்டு நான் தீட்சை வாங்கி போகிறேன்னா அப்படிலாம் ஒத்துக்க மாட்டாங்க. ரொம்ப கொடுமைகள் அனுபவிச்சு. ஏன் சொல்கிறேன்னா, இது மாதிரி முட்டாள்தனத்தில் நான் தான் விழுந்தேன். நீங்கள் யாரும் தயவுசெய்து அவர்கள் விழாதீங்க. இது மாதிரி போலி பக்தரிடத்தில் போய் மாட்டிக்காதீங்க. உண்மையான பக்தி வழிக்கு போங்க, போலியான பக்தி வழிக்கு போகாதீங்க. புரியுதுங்களா? சில பேர் என்னன்னா தீட்சை வாங்கினாதான், தீட்சை வாங்கினாலாம் கிடையாது. நான் சொல்கிறேன், புரியுதுன்னா, தீட்சை வாங்காட்டி போ, உனக்கு வந்து நாமா சொன்னாலே மோட்சம் உண்டு. நாமா சொல்லனா மோட்சம் கிடையாது. இது ஒன்று மட்டும் மனசில் கான்ஃபிடெண்ட்டாக வச்சுங்க. நீங்கள் எல்லா சர்வீஸும் பண்ணுங்க, ஆனால் நாமா சொல்லாமல் போங்க, உங்களுக்கு மோட்சம் கிடையாது. கலியுகத்தில் நாமா ஒண்டி தான் கதி. இல்லாட்டி ஒரே விஷயம் என்னென்னா, நாம சொல்கிறவங்க காலை பிடிச்சிட்டா மோட்சம் உண்டு. நாம சொல்கிறவங்க காலை பிடிக்கிற நீங்கள் மோட்சம் நாம சொல்லாமல் இருக்க முடியுமா? நாம சொல்கிறவங்க காலை பிடிக்கிறா கண்டிப்பாக நீ நாம சொல்லி தான். ஏன்னா குரு உபதேசத்தை கடைபிடிக்க நாம சொல்லி தான் ஆகணும். நாம ஒன்று மட்டும் போதுமானது, மற்றதெல்லாம் தேவையில்லாதது. மற்றதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க, மற்ற சர்வீஸ்லாம் இல்லாட்டி விடுங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். குழம்பாமல் தெளிவாக சொல்கிறேன். நாமத்தை தவிர வேறு எதுவும் காப்பாற்றாது உங்களுக்கு. நாமைவே கேவல கதிரண்யதா, வேறு கதி கிடையாது. கலியுகத்தில் வேறு கதியே கிடையாது. நீ பாகவதம் படித்தா படிக்காட்டி போ. பெரிய தலைக்கால மாரி புஸ்தகம் இருக்குது, படி. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படி, ஜாலியாக படி. ஆனால் அந்த பாகவதம் படித்தா தான் நீ கரையேற முடியும் அப்படி கிடையாது. நீ நாம சொன்னால் தான் கரையேற முடியும். பாகவதம் படி, ராமாயணம் படி, உனக்கு இன்ட்ரெஸ்டாக படி, உனக்கு பிடிச்சி படி, அந்த கதைகள்லாம் பிடிச்சி ருசித்து படி. ஆனால் ஒருத்தர் கம்பல்ஷனால் படிக்காதீங்க. நான் தீட்சை எடுக்கணும், நான் அதுக்கு மேலே பிராமண தீட்சை எடுக்கணும், நான் அந்த தீட்சை எடுக்கணும், இதுக்காக ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் வளர்த்துனேன், அதுக்காக போய் ஃபீஸ் கட்டுறது, அதெல்லாம் வேறு வச்சுருக்காங்க. கிளாஸுக்கெல்லாம் ஒவ்வொரு கிளாஸுக்கு ஃபீஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும். நான் கேட்ட 3000 4000 கேட்டாங்க. எனக்கு எதுக்கு, நான் எதுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணணும்? இல்லை, அந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் நீ நிறைய நாலேஜ் உண்டாகும். எனக்கு நாலேஜ் இருக்கோ, என்னை விட சிறந்த நாலேஜ் உள்ளவங்க எவனும் கிடையாதியா, போயா. ஆணவத்தில் சொல்கிறேன் நினைக்காதீங்க. எப்போ நாமத்தை சொன்னோமோ அப்போயே சுமேத சகா, சிறந்த புத்திமான் ஆகிட்டேன் நான். புரியுதா? நான் நாம சொன்ன போதே நான் புத்திசாலி ஆயாச்சு. நீ என்ன புதுசாக எனக்கு நாலேஜ் புகுத்து எனக்கு புத்திசாலித்தனம் நீ உண்டு பண்ணுறது தேவையில்லை எனக்கு. இப்போ யாருன்னா வந்து எங்களுக்கு அப்போவே சரி, எனக்கு தன்னை அறிய விஞ்ஞானம் எதுக்கும் ஒரு கிளாஸு, அந்த கிளாஸுக்கு எனக்கு எவ்வளோ காசு கேட்டாங்க தெரியுமா? என்னால் கொடுக்க முடியாத அளவுக்கு காசு கேட்டாங்க. அது வாரம் வைக்கிறாங்களாம் அந்த கிளாஸுக்கு. எனக்கு அதுக்கெல்லாம் ஒரு சீனியர் டிவோட்டிஸ் வச்சு நடத்தினாங்க. என்னால் அதெல்லாம் முடியாது, அவ்வளோ காசு கேட்டாங்க. அப்போ நான் அதை இது பண்ணி அங்கே போய் என்னென்னா போர்டில் எழுதி சொல்லுவாங்க, அந்த தண்ணீர் என்னன்னா இது கேள்வி பதிலாக இருக்கும், அது சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு அந்த ஞானம்லாம் எனக்கு ஏற்கனவே கிடைச்சாச்சு. அந்த தன்னறிய விஞ்ஞான ஞானம்லாம் எனக்கு ஏற்கனவே கிடைச்சாச்சு. நான் சாஸ்திரம் படித்தாச்சு, எல்லாமே எவ்வளோ படித்து எல்லாம் கரை கடந்து நான் புஸ்தகத்தை வச்சுருக்கேன். தன்னறிய விஞ்ஞானமே 2 புஸ்தகம் வச்சுருந்தேன், எல்லாம் படிச்சுருக்கேன். எல்லாம் தெரிஞ்சு அது கேள்வி பதிலாக இருக்கும். ஓகே, அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸுக்கெல்லாம் ஒரு ஃபீஸ் இருக்குது.
அந்த கிளாஸுக்கெல்லாம் ஒரு ஃபீஸ் இருக்குது, அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. அதெல்லாம் அந்த தேவையே இல்லைன்ற இதெல்லாம் உண்மையிலே நீங்கள் மோட்சம் அடையணும்னு இது தேவையில்லை. நீ நாமா சொன்னால் போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. நாமா சொல்கிறவன் தான் எல்லா தகுதிகளையும் உடையவன். மற்றதெல்லாம் தேவையில்லாதது. மற்றதெல்லாம் வந்து நாமத்துக்கு உன்னை கொண்டு போய் செலுத்துறது தான் மற்றதெல்லாம். தெளிவாக சொல்கிறேன். இதை ஒன்று பிடிச்சிங்க நான் சொல்கிறது. நான் யாரையுமே இகழலை, யாரும் குறிப்பிட்டு பேரும் சொல்ல, எதுவும் சொல்ல. ஆனால் உண்மையை சொல்கிறேன். தயவுசெய்து இது மாதிரி இடத்துல போய் ஏமாந்துடாதீங்க. நீ ஃபீஸ் கட்டினா தான், நீ யாத்திரைக்கு வந்தால் தான், யாத்திரைக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணி யாத்திரைக்கு வந்தால் தான் அங்கே போய் கிளாஸ் எடுப்பாங்க. யாத்திரைக்கெலாம் கிளாஸ் எடுப்பாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் பகவான் பண்ண லீலையெல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சா செய். ஆனால் பணத்தை 15,000 25,000 30,000 அப்படிலாம் கேட்குறாங்க யாத்திரைக்கு. அதெல்லாம் ஏழைப்பட்டவங்களால முடியும். அப்போ 25,000 30,000 ரூபாய் இருந்தால் தான் நான் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும்னா அந்த பக்தி எனக்கு தேவையில்லைன்றேன். ஆமாம், எனக்கு கிளாஸுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 5,000 ஓணும் 10,000 ஓணும் அப்படி இருந்தால் தான் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும்னா அந்த கிளாஸ் எனக்கு தேவையில்லைன்றேன். எதுக்குங்க எக்ஸாமு? ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்க, நாம பரீட்சை இருக்குது அவங்களுக்கு. இல்லை, நாம பரீட்சை இல்லை, நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறேங்க, 3 மணி நேரம் நாம சொல்கிறேங்க. இதை உங்களால் ஃபஸ்ட்டு இது உங்களால் செய்ய முடியுமா? செய்ய முடிஞ்சால் நீங்கள் பாஸ். 3 மணி நேரம் நாம நீங்கள் சொல்ல முடிஞ்சால் நீங்கள் பாஸுங்க. வேறு ஒன்று சாஸ்திரங்கள்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் படிங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. நீங்கள் சர்வீஸ்லாம் வந்து கோயிலில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சர்வீஸ் பண்ணுங்கள் பகவானுடைய சேவையாக, இல்லையா விட்டுருங்க, தேவையில்லை. ஆனால் அதனால தான் நீங்கள் கரையேற முடியும். அதனால் பகவான் சந்தோஷம் அடைவான். பகவத் சந்தோஷத்துக்காக செய்யுங்க, இன்னொருத்தருடைய கம்பல்ஷனுக்காக செய்யாதீங்க. இன்னொருத்தருடைய நான் அப்படி தான் போய் மாட்டின்னு அவஸ்தைப்பட்டேன். நிறைய முதலைகள் இடத்துலையும் திமிங்கள் இடத்துலையும் போய் மாடின்னு அது வாயிலேருந்து வெளியே வரத்துக்குள்ளே போதும் ஆகி போச்சு. பல மலைப்பாபங்களுக்கு போய் மாட்டிக்கின்னு அவஸ்தைப்பட்டேன். அவங்க இஷ்டப்படி நடந்துக்கின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க கட்டுப்பாடுகள்லாம் நம்ம உட்பட்டுக்கின்னு அவங்க வந்து இல்லாத நம்மளை ஓவராக அவங்க ரொம்ப பிகு பண்ணிக்கிறதும் கர்வமாக இருக்கிறதும் நம்மளை உதாசீனப்படுத்துறதும் இதெல்லாம் தேவையா? ஏன்னா இதே ஒரு தடவை வந்து பாகவத பாராயணம் நடந்துனுக்குது எங்கள் மாலைப்பட்டு ஆசிரமத்தில் பாகவத பாராயணம் நடந்து. நான் உள்ளே போகிறேன். உள்ளே போய் நானும் புஸ்தகம் வச்சுருக்கேன். புஸ்தகம் வச்சு சரி பாகவதம் ஃபாலோ பண்ணலான்னு சொன்னால் இங்கெல்லாம் உட்கார விடாது, ஏந்திருக்கு என்ன தத்துறாங்க. பாகவதம் அங்கே பாராயணம் பண்ணுறாங்க, அதை நான் ஏன் கேட்கக்கூடாது? இல்லை கேட்கக்கூடாது. நீங்கள் வெளியே போங்க, 4 மணிக்கு மேலே வாங்க, சாயங்காலம் அப்புறம் வாங்க அப்படின்னு எழுப்பி தத்துறாங்க. ஒரு பாகவதம் கேட்டுன்னு இருக்கும்பொழுது பாகவதம் வெளியே தத்துறாங்கன்னா மடத்தில், அப்போ எதுக்கு தான் நம்ம போகிறது? அப்போ அவங்க பாகவதர்கள் பாராயணம் பண்ணுறாங்க, நான் கேட்கறதுக்கு ஆசையாக நான் உட்காந்து இருக்கேன். வெளியே போங்கன்னு எழுப்பி தத்துறாங்க. மலைப்பட்டு ஆசிரமத்தில் குருஜி ஆசிரமத்தில் போகிறேன். 4 மணிக்கு வாங்க, அப்புறம் வாங்க சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. சரி, நான் எழுந்து வந்துட்டேன். அப்புறம் நான் ரொம்ப போகல மடத்துக்கு. ஏன் சொல்கிறேன்னா, இது உயர்ந்த ஆசனத்தில் மகான்கள் வசதி தான், நான் அவரில் குறை சொல்லலை. அவர் கீழே இருக்கிற சிஷ்யர்கள் தான் இது மாதிரி நம்மளை குடைச்சல் கொடுக்குறது, நம்மளை வளர விடாமல் பண்ணுறது, பாலிடிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. சரி, நான் அதெல்லாம் ரொம்ப பேச விரும்பலை. ஏன்னா அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் பேசினா மனசு கஷ்டமாயிடும். இது மாதிரி அப்படி தான் இருக்கும். அது இஸ்கானாக இருந்தாலும் சரி, அது குருஜி ஆசிரமாக இருந்தாலும் சரி, நீ விட்டதாஸ் மகாராஜ் வேறு எந்த இடத்துல நீங்கள் எந்த பக்த சங்கத்தில் போனாலும் எங்கே போனாலும் பாலிடிக்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை என்னென்னா அந்த மகாத்மாவை தரிசனம் பண்ணோமா, அந்த உயர்ந்த ஆசனத்தில் விட்டதாஸ் மகாராஜோ இல்லை குருஜியோ மகாராணி சத்குரு முரளிதர் சுவாமிஜி அவரை தரிசனம் பண்ணோமா, இல்லை நம்ம இஸ்கானில் போனோம் உயர்ந்த மகாத்மா ஜெயபத மகாராஜ் அது மாதிரி தரிசனம் பண்ணோமா, அதோட வந்துடணும். அப்புறம் கீழே இருக்கிறவங்களால பேசக்கூடாது, புரியுதுங்களா? அந்த மகாத்மாக்களை பேசணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற டிவோட்டிகள்லாம் நம்ம பேச்சே வச்சுக்கூடாது. நம்மளுக்கு தேவை என்னென்னா பக்தி தான். பகவான் நாமா கீர்த்தனை பண்ணுமா, என்ஜாய் பண்ணுமா, சந்தோஷமாக வந்துடணும். அப்படியே அந்த என்ஜாய் பண்ணுறதோட வந்து நல்லா ஃபீஸ்ட், நல்லா அங்கே பிரசாதம் நல்லா சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க, பகவத் பிரசாதம் நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன சர்வீஸ் விருப்பத்தோடு பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் பண்ணுங்கள். கம்பல்ஷனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க நினைப்பாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி குழப்பத்தோடு இருக்கிறதால தான் வாழ்க்கை தெளிவில்லாமல் இருக்குது. அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க தப்பாக நினச்சிக்கலாம், அவங்க தப்பாக யாருன்னா தப்பாக நினச்சிக்கிட்டோம். இன்னொன்று சொல்கிறேன், தீட்சை இருந்தால் தான் நான் மோட்சம் அடைய முடியுன்றது தயவுசெய்து அப்படிலாம் நினைக்காதீங்க. தீட்சை எடுத்தவங்க நிலையை நான் பார்த்துருக்கேன், புரியுதா?
தீட்சை எடுத்தவங்களுடைய வாழ்க்கையும் பார்த்துருக்கேன். புரியுதா? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ நொந்து நூலாக போயிருக்காங்க, அதே சமயத்தில் எந்த தீய குணங்களோடு இருக்கிறாங்க, அப்போ அதையும் பார்த்துருக்கேன். தீட்சை எடுத்தவங்க வந்து ரொம்ப யோகியமாலாம் இல்லை எல்லாருமே, புரியுதுங்களா? எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாம் பார்த்தாச்சு. தீட்சைலாம் முக்கியமே இல்லை, சிக்ஷையும் முக்கியமே இல்லை. சிக்ஷை எடுக்கிறேன், தீட்சை எடுக்கிறேன், அதெல்லாம் முக்கியமே இல்லை. பிராமண தீட்சை எந்த தீட்சையும் தேவையில்லை. ஒரே ஒரு தீட்சை எடுத்துங்க, நாமா தீட்சை எடுத்துங்க, ராமநாமத்தை சொல்லுங்கள். இதை பிடிச்சிங்க, ஜென்மா உங்களுக்கு கரையேறிடும். இதுதான் புத்திசாலித்தனம், சுமேதசா. நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கள், நாம ஜபம் கூட பண்ணாதீங்க, நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கள். நல்லா கத்தி சொல்லுங்கள், ராம 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 ராமன்னு சொல்லுங்கள். உங்களால் எவ்வளோ உங்களுக்கு தெம்பு, உங்கள் உடம்புல எவ்வளோ ஸ்டெமினா இருக்கோ அவ்வளோ நேரம் சொல்லுங்கள். 3 மணி நேரம் சொல்ல முடியும். நான் 3 மணி நேரம் எனக்கு ஸ்டெமினா இருந்தால் 3 மணி நேரம் இல்லை, 4 மணி நேரம் சொல்ல முடியும். ஆனால் எனக்கு ஆடியோ டு வீடியோ கன்வெர்ட்டர் வந்து எனக்கு அந்த 200 MBக்கு மேலே பண்ண முடியாது. அதனால் வந்து 3 மணி நேரத்தோடு நிறுத்திப்பேன். இல்லை மிஞ்சி போனால் 3:25 அது வரைக்கும் நான் பண்ணலாம். 198 MB வரும். 200 MBக்கு மேலே கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால் நான் 3.5 மணி நேரம் இல்லாட்டி 3 மணி நேரத்தில் நிறுத்திடுறேன். காரணம் அதான். இல்லாட்டி நான் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட எனக்கு நாமா சொல்லத்துக்கு எனக்கு தெம்பு இருக்குது, நான் சொல்ல முடியும். அதனால் நாமத்தை பிடிச்சிங்க, வேறு எல்லாமே செகண்டரி தான். மற்றதெல்லாம் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. நீ தீட்சை வாங்குறேன், அது வாங்குறேன், இது வாங்குறேன், நான் வெங்காயம் பூண்டை விட்டேன், நான் அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், நான் தீர்த்த யாத்திரை போகிறேன், அங்கே கோயில் இட்டும் போகிறாங்க, சரி க்ஷேத்திர யாத்திரை தீர்த்த யாத்திரை போகிறேன். அங்கே எவ்வளோ சிரமங்கள் அனுபவிக்கிறேன். ரூம் கிடைக்குதா ஒழுங்காக? ரூமில் வந்து நிம்மதியாக இருக்க முடியுதா? நம்ம வீட்டில் இருக்கிற கம்ஃபர்டபுள், நம்ம வீட்டில் அனுபவிக்கிற கம்ஃபர்டபுளை நீங்கள் தீர்த்த யாத்திரை போனால் அனுபவிக்கிறீங்களா? பணத்தையும் செலவு பண்ணி 25,000 ரூபாய். சரி, வேறு யாருனா இட்டு போகிறான்னா கூட உங்களுக்கு எவ்வளோ உங்கள் கால் நல்லாகுதா, கை நல்லாகுதா, உடம்பு நல்லா இருக்குதா? நம்ம உடம்பு ஒத்துழைக்குதா? ஒத்துழைக்காத உடம்புல நீங்கள் எதுக்கு தீர்த்த யாத்திரை போகணும்? நீங்கள் உட்காந்த இடத்துல நாம சொன்னாவே அந்த பலன் எல்லாம் கிடச்சிடுவேன். அலம் பிரதகி அலம் தீர்த்தகி சாஸ்திரம் சொல்லியிருக்கு இல்லையா? நீங்கள் படிங்க சாஸ்திரத்தை. அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா, நான் எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்து தெரிஞ்சுக்கினேன்னா, நம்ம சரியாக சாஸ்திரத்தை படிக்கலை. சாஸ்திரம் படித்தவங்க வார்த்தைகளை கேட்டு நம்பி நாம் இது போல் போய் ஏமாந்துன்னு இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும், ஒவ்வொரு மடத்துலையும், ஒவ்வொரு கோயில்லையும் போய், ஒவ்வொரு ஸ்தாபனத்திலும் போய் நம்ம ஏமாந்துன்னு இருக்கோம். நாமளே சாஸ்திரத்தை படிப்பேன்னு சொல்லிட்டு தான் உட்காந்து சாஸ்திரத்தை படித்தேன். மூலப்பாறைன்னு படித்தேன். அது சாஸ்திரங்கள் என்ன சொல்லியது பார்த்தா கட்சியில் பார்த்தா நாமத்தை பிடிச்சிக்குவோம். இதுதான் ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி நிஷ்படந்தி புனப்புன மறுபடியும் நம்ம இப்போ அசாசத்து கலையில் அத்தியோ நாராயண சதா. இதை ஒன்று பிடிச்சிக்கோ. இதுதான் அண்ணா சொல்கிறாரு, இதான் முரளிதர சுவாமிஜி சொல்கிறாரு, இதுதான் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி சொல்கிறாரு. இவங்க 3 பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி இது தான் சொல்கிறாரு. இவங்க சொன்ன பேச்சு இந்த மகாத்மாக்கள் போதேந்திராலும் இதான் சொல்கிறாரு. எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம் நாமம். இதை பிடிச்சி இந்த மகாத்மாக்கள் மட்டும் சொன்னது மட்டும் கேளுங்க. அது கீழே இருக்கிற பேச்சு கேட்காதீங்க. அதுக்கு கீழே இருக்கிற டிவோட்டிஸ்லாம் அவங்களும் சிறந்த டிவோட்டிஸ் எல்லாம் பக்குவம் இல்லாதவங்களை போய் நம்ம மாட்டின்னு முடிக்க வேண்டாம். ஒன்று பிடிச்சிங்க, நாமத்தை பிடிச்சிங்க. இந்த மகாத்மாக்கள் சொன்னதை மட்டும் கேட்டால் போதும். மகாராஜன் சத்குரு முரளிதர சுவாமிஜி நிறைய ராமநாம பெருமையை நிறைய பேசியிருக்காரு. அதை கேளுங்க போய் யூடியூப்பில். உங்களுக்கு நாமத்தில் பக்தி வரும். என்ன கூட அதான் சொன்னார் அவர். இதை பிடிச்சிக்கோ. நீ எதுக்கு இந்த இப்போ குருஜி இருக்கார் மகாராஜன் சத்குரு முரளிதர சுவாமிஜி. அவர்னா ஒவ்வொரு சிஷ்யரும் போய் நீ ஏன் தப்புன்னு அவர் கேட்டுருக்க முடியுமா? நீ ஏன் போல் அவங்கள தப்பாக நினைக்கிற, ஏன் அவங்கள தப்பாக நடத்துகிற, ஏன் அப்படி நடத்துகிறேன்னு அவர் கேட்க முடியுமா? நம்ம டைரெக்டாக டீல் பண்ணோம். அவரை பார்த்தோமா, அவர் என்ன சொன்னார், நாமத்தை பிடிச்சிருந்தார். அது வரையும் பார்த்துன்னு போயிட்டே இருக்கணும். அது கீழே இருக்கிறவங்கெல்லாம் நம்ம போய் பழக்கம் வச்சிங்கன்னா அவங்கள போய் கெஞ்சின்னு கூத்தாடின்லாம் இருந்தால் நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாது. அவர்கள் பக்தர்களாக இருந்து போட்டோம். நம்மளுக்கு தேவை என்னென்ன குரு, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற மகான்கள், அவ்வளோதான். அவங்கள இவங்களாம் வந்து நம்மளை முன்னேற்றம் அடைய விட மாட்டாங்க. அவங்களாம் கீழே இருக்கிறவங்களாம் நம்மளை வந்து கீழே தள்ள தான், காலை பிடிச்சி கீழே தள்ளுவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நான் அடிபட்டு வந்திருக்கேன், ரொம்ப நொந்து போய் வந்திருக்கேன். புரியுதுங்களா? நம்மளை முன்னேற்றம் அடைய விட மாட்டாங்க, கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. அவ்வளோதான். அவங்கள வரையும் பார்த்தோமா அத்தோட வந்து நேரணும் கைட்டின்னு. அது பிறகு யாருக்குள்ளே மூச்சு வச்சுக்கூடாது. நேராக வீட்டில் வந்து அடின்னு அடிக்கணும். ராம 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 ராமன்னு கற்று நிறைய நாம நோட்டு எழுதிக்கோ. சாண்டி பண்ணி இல்லை, நாம நிறைய சங்கீதம் பண்ணு. அவ்வளோதான். ஒரே வேலை, தேவையில்லாத பேச்சே வேணாம். இப்போ நான் யாரையும் குறை சொல்லணும்னு இறங்கணுன்னா 2 மணி நேரம் கூட சொல்லுவேன். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அது இதுன்னு எல்லாம் சொல்லுவேன். நேற்று நான் பட்ட கஷ்டத்தினால காலைல நான் எப்படி ராமநாதத்துக்கு வந்ததுனால என் அனுபவத்தை மட்டும் சொன்னதுக்காக நான் வேறு வழி இல்லாமல் சொன்னேன். இல்லாட்டி நான் யாரையும் குறை சொல்லணும்னு அவசியமே இல்லை. எனக்கு அது பிடிக்காது. அதனால் எல்லாமே அப்படி தான். ஏன்னா உலகமே அப்படி தான் இருக்கும். எல்லாமே கல்மஷ சித்தானாம்.
கலியுகத்தில் எல்லார் மனசும் கல்மஷமாக தான் இருக்கும். எல்லார் மனசுலையும் கல்மஷம் இருக்க தான் செய்யும். அதை அவங்கள நீ மாற்றத்துக்கு நீ யார்? நீ ஒன்றுனா குறை சொல்லியிருந்தா கசிய தூஷணம், யாரை போய் நீ தூஷணம் பண்ணுவேன்? இது கலியினுடைய தோஷம். இது இந்த யுக தர்மம் அப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் போவோம். மக்கள் மனசில் கல்மஷம் தான் இருக்கும். யார் பேச்சையும் கேட்காதீங்க. நீங்கள் பாடு உட்காந்து அடி ஹரிநாமத்தை சொல்லுங்கள், ஹரே கிருஷ்ணானா சொல்லுங்கள். நான் உண்மையிலே சொல்லட்டுங்களா, இஸ்கானில் போகும்போது இந்த சர்வீஸ் பண்ணும்போதெல்லாம் நிம்மதி கிடைக்கல. நான் தனியாக உட்காந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னேன், என் அல்சர் சரியாக போச்சு. சொன்னால் நம்புவீங்களா? வீசிங் ப்ராப்ளம் சரியாக போச்சு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி. நான் ஆசைப்பட்ட பெண் எனக்கு கிடைச்சிது. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்ன உடனே எனக்கு அந்த பெண்ணு கிடைக்காதுன்னு நினச்சேன். அந்த பெண் தான் எனக்கு மாலையிட்டா. அவளுக்கு தான் நான் தாலி கட்டினேன், அவளோட தான் நான் வாழறேன். நான் ஆசைப்பட்ட பெண்ணு கிடைச்சேன். எதனால்? நான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி நான் கேட்டது கிடைச்சிது. எங்கள் அப்பாலாம் வந்து வேணான்னு சொன்னார். ஆனால் எங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்காம எங்கள் அப்பா அம்மா கம்பல் பண்ணி நான் விரும்பின பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன். எது சொன்னேன்? ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னேன். அப்போ நாமத்தை பிடிச்சி, நாமம் தான் எனக்கு வந்து எல்லாமே சேங்ஷன் பண்ணி கொடுத்தது. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் போக வச்சுது. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். அப்போ இஸ்கானில் இருக்கும்போது நான் அங்கே தான் கட்டுப்பாடு விதிகள் அது இதுன்னாங்களே, அதெல்லாம் விட்டு நான் நாமத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு எல்லாமே கிடச்சிது. நாமம் தான் மெயின். மற்றது கட்டுப்பாடு விதிகள்லாம் வெங்காயம் போட்டு சாப்பிடாடி போ, ஏகாதசி விரதம் இருந்தால் இல்லாட்டி போ, நீ அதை வந்து சர்வீஸ்லாம் பண்ணாடி போ, நீ டாய்லெட்டு கழுவு, இல்லாட்டி பூஜை சாமான் பூஜை பண்ணு, இல்லை தீபாரதம் கட்டு, எல்லாம் பண்ணு. நீ கட்டுப்பாடு விதிலாம் 4 மணிக்கு ஏந்து குளிக்கிற, இது பண்ணுற, குளிச்சா குளிக்காட்டி போ, நீ மங்கள ஆரத்தி அட்டன் பண்ணோம், குரு ஆரத்தி பண்ணோம், இந்த துளசி ஆரத்தி பண்ணோம், அது பண்ணோம், இதை பண்ணோம், 1000 இருக்கட்டும். 1000 கட்டுப்பாடுகள் இருக்குது இஸ்கானில் போனால். அதெல்லாம் நீ தீட்சை எடுக்கணும், சிக்ஷை எடுக்கணும், நிறைய அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் 4 ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து பகவத்கீதை படிக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். குருட்டு பாடம் அதெல்லாம் அனுபவமாக பக்தியோடு படிக்கணும். அது குருட்டு பாடமாக படிக்கணுமா? படித்தா தான் சிக்ஷை கொடுப்பாங்களாம், தீட்சை கொடுப்பாங்களாம். அதை படிக்கணும். அப்புறம் பாகவதம் படிக்கணும், முதல் காண்டம். அதெல்லாம் கட்டுப்பாடாக பண்ணுவாங்க. நம்மளை போட்டு இறுக்கி, அதெல்லாம் நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு வந்து என்னென்னா, இதெல்லாம் தேவையே இல்லை. நாமத்தை பிடிச்சிக்கோ. எவ்வளோ தான் நான் சொல்கிறேன். எவ்வளோ கட்டுப்பாடுகள்லாம் தேவையில்லை. இஸ்கானில் இந்த கட்டுப்பாடெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம விருப்பத்தோடு செய்யணும். விருப்பம் இல்லாமல் ஒருத்தர் கம்பல்ஷனால் செய்கிறதுனா, நான் தீட்சைக்காக, நான் சிக்ஷைக்காக அப்படிலாம் செய்யணும் அவசியமே இல்லை. எனக்கு யார் குரு? பகவானே குருவாக இருந்து தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தான். இதெல்லாம் தேவையில்லாததா? டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நீ காலத்தை விரயம் பண்ணிட்டேன். நான் இஸ்கானுக்கு போய் நான் சர்வீஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், காலத்தை விரயம் பண்ணிட்டேன். ஆனால் அந்த சர்வீஸ் பண்ணது வீண் போகலை. இப்போ நாம சொல்ல வச்சுக்குது. பாகவத பாராயணம் பண்ணேன். பாகவத பாராயணம் யாரும் கம்பல்ஷன் இல்லை. நான் விருப்பத்தோட பாகவத ராமாயணம் பாராயணம் பண்ண, மூல பாராயணம்லாம் அதெல்லாம் என் விருப்பத்தோடு தான். ஆனால் இங்கே போய் இந்த சர்வீஸ் பண்ண, அந்த சர்வீஸ் பண்ணி, நீ பிரச்சாரம் பண்ணி, புக் டிஸ்கிரிப்ஷன் பண்ணால் தான் பக்தியில் முன்னேற்றம் பண்ண. புக் டிஸ்கிரிப்ஷன் புக்கு போய் விற்கணும், புக்கு விற்றுட்டு வரணும். எவன் வாங்குறான் அந்த புக்கை? யாரோ 1-2 தான் வாங்க, ரொம்ப ரேராக வாங்குவாங்க. புக்கெலாம் அவ்வளோ லேஸில் விற்க முடியாது. பகவத்கீதை எல்லாம் பக்தர்கள் கிடையாது, லௌகீகவாதிகள். அவர் இடத்துல போய் இந்த புக்கு நான் கொடுக்கறதுக்குள்ளே போதும் தொண்டை தண்ணி வற்றிடும். சாப்பாடு தண்ணி இல்லாமல் நான் போய் புக்கை விற்றுருக்கேன். ஆனால் புக்கை விற்க முடியாமல் திருப்பி எதுவும் கொடுத்துருக்கேன். விற்ற காசையும் திருப்பி கொடுத்துட்டு 10 பைசா நான் எடுத்துக்காமல் அது மாதிரிலாம் வந்து அவஸ்தைப்பட்டிருக்கேன் தெரியுமா? டிஸ்கானில் போய் இப்போ புக்கெலாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம், புக்கெலாம் விற்கணும். புக்கெலாம் விற்க முடியல என்னால். நிறைய அதான் சொல்கிறேனே, சர்வீஸ்ன்ற பேரில் நிறைய கொடுமைகள் அனுபவித்தேன். என்னை கம்பல் பண்ணாங்க. தேவையே இல்லைன்றேன். இதெல்லாம் இன்பிட்வீன், அதாவது தேவையே இல்லை நம்மளுக்கு. ஒன்று கடைசியில் என்னென்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டது பகவான் பார்த்தான். இவன் ஏன் இங்கெல்லாம் போய் ஏமாந்துன்னு இருக்கிறான்? இவன் ஏன் இவனுக்கு தலையெத்தான்? அவனுக்கு அந்த சிஷ்யர்கள், இந்த சிஷ்யர்கள், அவங்க இவங்கன்னு போய் அந்த குருமாடம், இந்த குருமாடம், அந்த கோயில், இந்த ஸ்தாபனம், அங்கே போய் டொனேஷன் கொடுக்குறதும், இது பண்ணுறது தேவை. அங்கே போய் சர்வீஸ் பண்ணுறேன், புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், இது பண்ணுறது. ஏன் இவன் அலையிறான்? இவனுக்கு என்ன தேவை? இவனுக்கு பகவானே உன்னுடைய அருள் தான் தேவை, வேறு என்ன தேவை? அது கேட்டால் இவ்வளோ கஷ்டப்படுற? உட்கார்றான்னு உட்காந்தேன். ராம 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 ராமன் கர்ஜிடான்னு, ராம ராம ராமன் கர்ஜிச்சேன். இப்போ வந்துச்சு அருள்னு. ஆனந்தம் பொங்குது, அப்படி சந்தோஷம் தாண்டவம் ஆடுது. அப்போ சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே காண முடியல. இதாண்டா சாரம், இதாண்டா சர்வசாஸ்திரம் சாரம். எல்லா சர்வீஸு, எல்லா சேவைகளுடைய சாரம் இதாண்டா. இந்த நாம அதெல்லாம் இதை பிடிச்சி போடா. இது தீட்சையும் வேணாம், ஒரு மண்ணு வேணாம், போடா. யார் இது தீட்சை? இதை பண்ணலான்னு தீட்சை கிடையாது, அது பண்ணலாம் தீட்சை கிடையாது. அவங்க யாரா உனக்கு சொல்கிறதுக்கு? அவன் யார் உனக்கு சொல்கிறதுக்கு? நீ இதெல்லாம் பண்ணலன்னா தீட்சை கிடைக்காதுன்னு அவன் யார் உனக்கு கண்ட்ரோல் பண்ணுறது? தீட்சை கொடுத்தா கொடுக்காட்டி போட்டோம்.
நான் உன்னை தேர்ந்தெடுத்துட்டேன், நீ எனக்கு சிஷ்யன் ஆகிட்ட. பகவானே குருவாக இருந்து எனக்கு சொல்கிறான் எனக்கு இருதயத்தில், நான் உன்னை தேர்ந்தெடுத்தாச்சு, நீ நாமா சொல்லு, மிச்சம் நான் பார்த்துக்கிறேன். அந்த தீட்சை எடுத்ததுனால கிடைச்சா சந்தோஷம், கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டி போட்டோம், உனக்கு நான் கொடுக்குற சந்தோஷம், நீ நாமா சொல்லு. நாமமே குருவாக வந்து நிற்கும். போதேந்திரர் சொல்லியிருக்காரு, மகான்கள் சொன்ன பேச்சு கேட்கணும், நம்ம அதெல்லாம் கேட்க மாட்டோம். இதுக்கு கீழே இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டு நம்ம ஏமாந்து போகிறோம். சரி, அது போட்டோம், அதெல்லாம் போட்டோம், இந்த சர்வீஸு அந்த சர்வீஸு எல்லாம் ஓகே, அதெல்லாம் தூக்கி போடுங்க. நாமா சொல்கிறீங்களா? சரி, நாமா சொல்லுங்கள். நாமத்தை மாத்திரம் சொல்லுங்கள். நாம ஏவ, அது மாத்திரம் போதும். கேவலம், நாமைவ கேவலம். கேவலம்னா வெறுமனே நாமத்தை மாத்திரம் சொல்லு. கதிரன்யதா, வேற வழியே கிடையாது இந்த கலியுகத்தில் அப்படின்னு ஈரோடு பாலாஜி சொல்கிறார். மகாராணி சத்குரு முரளிதர் சுவாமிஜி சொல்கிறாரு. தேசிய பக்திவேதாந்த சுவாமி சொல்கிறார், நீ சாண்ட் பண்ணு, நான் பி ஹாப்பி நோ பிபி. மகான்கள் சொன்ன பேச்சு நம்ம கேட்காம அது கீழே இருக்கிறவங்க பேச்சு நம்ம கேட்டதால் தான் ஏமாந்து போகிறது. அலையாத, ஓடாத, ஒளியாத, உக்காரு, நாமத்தை சொல்லு. உன்னால் ஒத்துழைக்காத இந்த உடம்புனால நீ ஏன் அலையிற? கோயில் கோயிலாக ஏன் அலையிற? ஏன் திட்டமாக அலையிற? ஏன் கஷ்டப்படுற? சர்வீஸில் பேரில் போய் ஏன் தலையெழுத்தேன்னு போய் சேர? ஏன் இந்த கிளாஸுங்க அந்த கிளாஸுங்க இந்த கிளாஸுங்கெலாம் போய் அட்டன் பண்ணி நான் எக்ஸாம் எழுதுகிறேன், மண்ணை வெட்டி எழுதுறேன், அதே எழுதுறேன், இதை நீ ஏன் போய் பணத்தை செலவு பண்ணுறேன்? அங்கே போய் ஃபீஸ் கட்டி எதுக்கு பணத்தை வேஸ்ட் ஆகுற? உட்காரு, அதெல்லாம் தேவையே இல்லை. உட்காந்து நாமா சொல்லி, இதில் உனக்கு கிடைக்கிறோம் அந்த சந்தோஷம் மொத்தமே சேர்ந்து நாமத்தில் கிடச்சிடும். உனக்கு அவ்வளவு ஆனந்தம் உண்டாகும், பொங்கி எழும் உனக்கு ஆனந்தம், அவ்வளவு ஆனந்தம் உனக்குள்ளே பொங்கும். நான் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன், இருந்தாலும் உண்மையை தெளிவாக சொல்லிட்டேன். நான் இதை விட்டு இப்போ நான் சொல்கிற பேச்சு கேட்டிங்கன்னா எல்லாருமே பழச்சிங்க. இதை விட்டுட்டு நான் வேறு உபாயத்தை தேடுறேன், நான் தீர்த்த யாத்திரை போகிறேன், நான் தபஸ் பண்ணுறேன், நான் யோகம் பண்ணுறேன், நான் கோயிலுக்குள்ளே அலையிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது உங்கள் இஷ்டம். நான் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. சர்வதர்மான் பரித்தேஜ மாம் ஏகம். பகவன் நாமத்தை பிடிச்சிங்க. இது ஒன்று போதுமானது, மற்றதெல்லாம் தேவையில்லாதது. டைம் வேஸ்ட், கால விரயம். பகவான் சொல்கிறான் எனக்கு கால விரயம். நீ போய் அங்கே போய் இங்கே போய் அங்கே சர்வீஸ் பண்ணுறேன், இந்த சர்வீஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், போய் நல்லா சாப்பிட்டு வா, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி, உற்சவங்கள்லாம் நடக்குதா கொண்டாடிட்டு வா ஜாலியாக. புரியுதா? ஆமாம். ஏன்னா உனக்கு அது சாதனை இல்லை, அது என்ஜாய்மெண்ட்டு. அந்த உற்சவங்கள்லாம் என்ஜாய்மெண்ட்டு. அங்கே போய் இஸ்கான்லேயோ மற்ற இதுலேயோ எங்கன்னா ஜென்மாஷ்டமிலாம் கொண்டாடுறாங்கன்னா அதெல்லாம் என்ஜாய் பண்ணு. ஆனால் சாதனை உனக்கு எதிரானா நாம தான். ஏன்னா அந்த என்ஜாய்மெண்ட்டு நாமத்துலேயே உனக்கு கிடச்சிடும். அந்த அந்த கொண்டாட்டம் குதூகலம் நாமத்தில். இந்த நாமத்தை ஒன்று பிடிச்சிக்கோ. இதுதான் ராமநாமத்தில் மாம்பழத்தில் சொல்கிறது. நாமத்தை ஒன்று தவிர அவங்க புராணங்கள் இதிகாசம்லாம் கூட படிக்க மாட்டாங்க, நாமத்தை தான். ஆனால் புராண இதிகாசம்லாம் வெளியிடுறாரு, புஸ்தகம்லாம் நிறைய வெளியிடுறாரு, எல்லா புஸ்தகங்களும் வெளியிடுறாரு, அவ்வளோ புஸ்தகம், மகாபாரதம் எல்லாமே வெளியிடுறாரு. ஆனால் அதனுடைய சாரம் என்னன்றதை அவர் பிடிச்சிட்டாரு. மாம்பழம் பெரியவா நாமத்தை பிடிச்சிக்குவாங்க. அதை தான் அவர் சொல்கிறாரு. அதை தான் எனக்கு சொன்னார் அவர். அதுதான் அப்போல்லாம் கேட்கல. பகவான் சொன்ன பிறகு நான் எவ்வளோ மகான்கள் சொன்னாங்க. முரளிதர் சுவாமிஜி சொன்னார், மாம்பழம் பெரிய சொன்னார், அண்ணா சொல்லு, எல்லாம் சொன்னாங்க. பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொன்னார் நாமா சொல்லுன்னு, எல்லாம் சொன்னாங்க. அப்போல்லாம் அவங்க சொன்னது தான் நான் கேட்கல, ஆனால் பகவான் சொன்னது தான் நான் கேட்டேன். பகவான் தான் கடைசியில் அவங்க சொல்கிறதான் கேட்டேன். ஆனால் அப்போ நான் கேட்கல. அப்போ நான் கேட்க முடியல. ஏன்னா பாகவத ராமாயணத்தில் மூழ்கியிருந்தேன். அதனால் எல்லாமே நாமா சொல்லுன்னு பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொன்னார், குருஜி சொன்னார், அண்ணா சொன்னார், எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போதைக்கு கேட்கல. அப்புறம் பகவானாக எனக்குள்ளே உணர்த்தின பிறகு தான், நான் பகவான் சொன்ன பேச்சு கேட்ட பிறகு தான் நாமத்தை இன்றைக்கி பிடிச்சிக்கின்னுக்கிறேன். பகவான் தான் எனக்கு என்னென்னா ஸ்ட்ராங்காக நாமத்தை தவிர வேறு எதுவும் பிடிக்காது. பகவானே எனக்கு குருவாக இருந்து சொன்னதுனால தான் நான் கேட்டேன். இப்போது மகான்கள் நான் சொன்னபோது கேட்கல, ஆனால் அதுதான் முக்கியம்னு தெரியும். ஆனால் பாகவத ராமாயண மோகத்தில் இருந்துட்டேன். ஆனால் இப்போ பகவானே குருவாக இருந்து சொல்லி கொடுத்ததுனால இப்போ நாமத்தை பிடிச்சிட்டேன், ராமநாமத்தை. என்ன கெட்டு போயிட்டேன், ஆனந்தப்படுறேன். நடுராத்தில் 12 மணிக்கு எழுந்து நாமா சொல்கிறேன். ஏன்னா இது ஈஸியாக இருக்குது. நாமா காலையில் விடிய காலத்தில் 4:30 மணிக்கு எழுந்து நாமா சொல்கிறேன். ஆனால் ஈஸியாக இருக்குது. நாமா நடு பகலில் நல்ல வெயிலில் 12 மணிக்கு 12:15 நான் நாமா சொல்கிறேன். ஏன்னா சுகமாக இருக்குது நாமா. அப்போ நாம எந்த டைமில் சொல்கிற நாமம், இது நேரம் காலமே கிடையாது நாமத்துக்கு. ஆமாம், பகல் கிடையாது, இரவு கிடையாது, நைட்டு கிடையாது, தேச கால நியமங்கள் கிடையாது. சௌச்ச அசுச்ச வினய அஜ்ஞான ஜானத்தை உத்தம ஸ்லோக நாம எத்து சங்கீதிதம் அகம் துன்பந்தி. அப்படின்னா
அது தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் சுத்தமான சொன்னாலும் அசுத்தமான சொன்னாலும் நாமத்தை பிடிச்சிக்க. ராம 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 ராமான்னு கத்து. இது ஒன்று தான் காப்பாற்றும். வேறு எதுவும் துக்கங்கள் நகி நகி ரக்ஷதி துக்கங்கள். கஷ்ட காலத்தில் வேறு எதுவும் காப்பாற்றாது. சொந்த பந்தம் அப்பா அம்மா கூட காப்பாற்ற முடியாது. டாக்டரோட கை விட்டுருவான். ஆமாம், காட் இஸ் கிரேட்ன்ட்டு கை விட்டுருவான். புரியுதா? டாக்டரோடு காப்பாற்ற மாட்டான். வைத்தியம் காப்பாற்ற மாட்டான். அப்பா அம்மா காப்பாற்ற மாட்டாங்க. நண்பன் காப்பாற்ற மாட்டான். யாரும் காப்பாற்ற. பகவான் நாம தான் காப்பாற்ற உன்னை. அதை பிடிச்சிக்கோ. அந்த நாமத்தை பிடிச்சின்னா வேறு மற்றதெல்லாம் தேவையே இல்லாதது. டைம் வேஸ்ட். நாமத்தை புறக்கணிச்சுட்டு நீ எதை செய்தாலும் வேஸ்ட்டு தான். அதனால் மற்ற சர்வீஸ் பண்ணுற அதை பண்ணுற யாருக்களையும் போய் மாட்டிக்காதீங்க. பக்தின்ற பேரால் நாமத்தை பிடிச்சிங்க. இதை மட்டும்தான் நம்மளை ஜென்மாவை கரையேற்றும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, 1000 உபாயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் இந்த சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க. ஆமாம், இந்த இஸ்கான்லலாம் இருக்குது நிறைய. இந்த சர்வீஸு அந்த சர்வீஸு, அதை பண்ணு இதை பண்ணு, அதெல்லாம் பண்ணாதான் இதெல்லாம் பண்ணால் தான் பக்தி வரும், அதெல்லாம் பண்ணால் தான் பக்தி வரும். அதெல்லாம் கிடையாது. நான்லாம் அதெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். அதில் எனக்கு பக்தி வரல. ஓப்பனாக சொல்லிட்டா, பக்தி வரல எனக்கு. நான் எல்லா சர்வீஸும் பண்ணேன். நான் பண்ணாத சர்வீஸே கிடையாது. டாய்லெட்டு சுத்தம் பண்ணாது மட்டும்தான் நான் பண்ணல. மற்ற எல்லா சர்வீஸும் பண்ணியாச்சு. புரியுதா? அந்த சர்வீஸ்லாம் நான் சந்தோஷம் அடையலை, துக்கம் தான் பட்டேன். ஒரு புக் டிஸ்கிரிப்ஷன் அனுப்புவாங்க. புக்கை தூக்கின்னு சுமந்துன்னு முதுகுலாம் வெயிட்டாக இருக்கும், பெரிய பை, அவ்வளோ புக்குங்களை சுமந்துன்னு போய் புக்கை விற்பேன். ஒருத்தன் கூட வாங்க மாட்டான். ஒருத்தன் திட்டி அனுப்புவான். இதெல்லாம் ஒரு பழப்பாங்க. சாமி எங்கடா இருக்குது? நாஸ்திகெல்லாம் பேசுவான் எங்களை. சாமி எங்கே? இதெல்லாம் புஸ்தகத்தில் இருக்குது. புஸ்தகம் வச்சா சாமி வந்துடுமா? போயா வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புவான். சும்மா வேணா கொடுத்துருப்பா புஸ்தகத்தை அப்படின்வான். நான் புக்கை விற்கிறதுக்கு தான் போகிறோம். 200 புஸ்தகம். அப்போது இப்போ 300 போல் இருக்குது பகவத்கீதை. அப்போ 200 புஸ்தகம் நான் கொடுத்தா நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது. அது வேறு விஷயம். நம்ம பகவானுடைய சேவையாக செய்கிறோம். சர்வீஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு தீட்சை கொடுப்பாங்க. ஜெயபதமோட தீட்சை எடுக்க முடியும். அது பண்ண முடியாது, பண்ண முடியாது. நம்மளுக்கு ஏமாற்றுவாங்க. நான் போய் என்ன பண்ணுவேன், புஸ்தகத்தை விற்பேன். யாரும் வாங்க மாட்டாங்க. கடுப்பாயிடும் நடுவெயில்ல. நம்ம காசு போட்டு நம்ம ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஏதாவது பழம் சாப்பிட்டு வந்தால் உண்டு. நம்மளுக்கு யாரும் எஸ்காலெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு சர்வீஸாக தான் நம்ம பண்ணணும். அப்படின்னா போய் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏன் கேட்குறீங்க? அப்போ ஆனால் எனக்கு எதில் நிம்மதி கிடைச்சதுன்னா, நாமா சொல்லும்போது தான் எனக்கு கிடைச்சது நிம்மதி. அதே சமயத்தில் கும்பலில் நாமா சொல்லும்போது எனக்கு அலர்ஜி ஆகிடும். தனிமையில் நாமா சொல்லும்போது தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அப்போ அந்த நாமத்தினால நான் சொன்னேன், எனக்கு வீசிங் ப்ராப்ளம் சரியாக போச்சு. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நைட்டெல்லாம் உட்காந்து வீசிங் ப்ராப்ளம் சரியாக போச்சு. எங்கள் அம்மாவுக்கு இருந்தது, எனக்கு வந்தது வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம். அது சரியாக போச்சு. அல்சர் ப்ராப்ளம் இருந்தது. கொஞ்சம் காரம் சாப்பிட்டா கூட வயிறுலாம் எரிச்சிட்டா இருந்து வேணும். டஸ்ட் அலர்ஜி இருந்தது. எல்லாமே நாம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உட்காந்து சொன்னவொடனே சரியாக போச்சு எல்லாமே. தெரியுமா? நாமத்தை பிடிச்சிக்கோ. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம. சூப்பர் நாமா மகாமந்திரம். இதை பிடிச்சிக்கோ. உன் வாழ்க்கையை பகவான் பார்த்துப்பான். அகம் சமுர்த்தத்தா மிருத்யு சம்சார சாகரத்தாத்து. உன்னை நான் கரையேற்றுறேன்டா, நான் உத்தாரணம் பண்ணிடுறேன்டா அப்படின்னு பகவான் சவால் வர்றான் கீதையில். நான் பார்த்துறேன். மிச்சலாம் யோகக்ஷேம பகாமியாக நான் பார்த்துறேன். நீ அனன்ய சிந்தையன் தோன்று வேறு தெய்வத்தை வணங்காத, வேறு தெய்வத்தை திரும்பியே பார்க்காத. எல்லா தெய்வங்களும் பகவானுடைய வேலைக்காரர்கள். பகவான் மட்டும்தான் எஜமான். இப்போ பகவான்னா பகவான் தான், கிருஷ்ணன் தான், ராமன் தான். அவனை விட்டு இன்னொரு தெய்வத்தை நீ திரும்பியே பார்க்காத. வேறு யாரும் பரதெய்வங்க. வாசுதேவ பரா வேதா, வாசுதேவ பராமகா, வாசுதேவ பரா கதிஹி. ஆமாம், வாசுதேவன் தான் பரகதி, வேறு யாரும் கிடையாது. அந்த ஒரே தெய்வத்தைப்படி ஒரே நாமத்தைப்படி நீ ஜென்மா காரியத்துக்கும். அதை விட்டுட்டு அவன் சொன்னான் இவன் சொன்னான், அங்கப்பா சொன்னான் இங்கப்பா சொன்னான், பணத்தை கொடுன்னா ஃபீஸ் கொடுன்னா, எந்த கிளாஸ் அடமை, அது இந்த லொட்டு லொசுக்கெல்லாம் இந்த சிக்கல்லாம் போய் மாட்டிக்காதீங்க தயவுசெய்து. கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, நாமா சொல்லுங்கள், வந்து நிறைய சாரத்தை புரிஞ்சுங்க, சாரத்தை எடுத்துங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மற்ற உற்சவங்கள்லாம் போய் கலந்துங்க. யாருக்கும் அடிமை வேலை செய்யாதீங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் யாருக்கும் இது பண்ணாதீங்க. தீட்சை வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், தீட்சை வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. நாமா சொன்னாவே உனக்கு மோட்சம் உண்டு. தீட்சைலாம் முக்கியமே கிடையாது. குரு கூட முக்கியம் கிடையாது. நாமா உன் நாக்கில் வந்துடுச்சுன்னா குரு கூட தேவையில்லை. நாமமே குருவாக வந்து நிற்கும், நின்று உன்னை பகவான்கள் கொண்டு போய் சேர்க்கும். நான் அனுபவிக்கிறேன் அந்த ஆனந்தத்தை. எனக்கு குருவே வேணாம், பகவானே குரு எனக்கு. நான் குருவை தேடி அழிஞ்சு நான் அவஸ்தைப்பட்டேன். பகவான் ஏன் போலியாக நீ வேஷம் போடுறேன்?
நான் பக்தன் உனக்குள்ளே என் வேஷம் போடுறேன், நான் குரு அடையணும். எது உண்மையான பக்தினா என்ன தெரியுமா? குரு உன்னை தேடி வரணும், குரு தேடி நீ போகக்கூடாது. இதுதான் உண்மையான பக்தி. உனக்கு உண்மையாக பக்தி இருந்தால் குரு தேடி வருவார். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நாமா சொல்ல உட்காந்து ராம 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 ராமனா பகவானே குருவாக வந்தான். மகான்கள்லாம் கனவுல வராங்க. ஆமாம், அண்ணா வந்து சர்வமங்கலம் உனக்கு உண்டாகும் அப்படியே 4 மணிக்கு காலையில் விடியற் காலையில் 4 மணிக்கு சர்வமங்கலம் உண்டாகும்ட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாரு. அண்ணா ஸ்ரீ அண்ணா தெரியுமா, இப்போ மறைஞ்சிட்டார். கனவுல வந்தார். எனக்கு ஒரு தடவை பார்த்தா முரளிதர் சுவாமிஜி கனவுல வராரு, வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி மகாரண்ய சத்குரு முரளிதர் சுவாமிஜி கனவுல வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார் எனக்கு. அது மாதிரி மகான்கள்லாம் கனவுல வந்தாங்க எனக்கு. அவங்களாம் மகான்கள்லாம் உன்னை தேடி வருவாங்க, நீ நாமத்தை பிடிச்சிங்கன்னா. அப்போ குருமாரெல்லாம் குரு உன்னை தேடி வருவாங்க. குருமாரெல்லாம் நீ நாமத்தை பிடிச்சிக்கோ, நாம தான் சிறந்த குரு, பகவானே பரமகுரு. ஆமாம், நான் தான் முட்டாள்தனமாக சாஸ்திர அறிவு இல்லாமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்கவுங்க சொன்ன பேச்செல்லாம் கேட்டு ஆடி நான் ரொம்ப திண்டாடி கஷ்டப்பட்டு லோல்பட்டு லொங்கடிச்சு துன்பப்பட்டேன். என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்படாதீங்கன்னு நான் சொல்கிறேன், புரிஞ்சுங்க. அது பல நாமத்தை தவிர மற்ற எது செய்தாலும் டைம் வேஸ்ட். உடனே இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஒன்றா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒன்றா பாகவதம் படிங்க, நாமாயம் படிங்க, பகவத் கதைகளை பேசுங்க. அது நாமத்தை புஷ்டி பண்ணுற விதமாக நாமத்தில் நல்லா புரிஞ்சுங்க. நாமத்துக்கு உன்னை தகுதியுடையவனாக ஆகிறதுக்காக தான் பாகவதமும் ராமாயணமும் அந்த கதைகள்லாம் வச்சுருக்காங்க. அஜாமலை பாய்க்கான பட்சம் நாமத்தில் நம்மளுக்கு ஸ்ரத்த வருதா இல்லையா? அவன் நாராயண நாம தெரியாமல் சொல்லிட்டான், அதுக்கு புத்திரனை நினச்சி சொன்னாலே அவன் கரையேற்றினான். அப்போ நம்மளும் நாம சொல்லலான்ற எண்ணம் வருதா இல்லையா? பிரகலாதன் பகவான் நாமா சொன்னான், அதனால் வந்து நெருப்பில் போட்டால் கூட அவன் எரியல அப்படின்னு சொல்லும்போது பிரகலாதன் கதை படிக்கும்போது நம்மளுக்கு நாமத்தில் சத்த வருது. நாராயண நாம சொன்னால் அவன் கரையேறினா, குரு உபதேசத்தான் குரு நாரதர் சொல்லி கொடுத்தாரு நாமத்தை பிடிச்சின்னா. அப்போ நான் நாரதர் கூடவே வந்தார். அவன் நாமம் தான் கூட இருந்தது. நாரதர் சொல்லிட்டு போயிட்டார். மகான்கள் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, குருமார்கள் நாமத்தை பிடிச்சிக்கின்னு, அவள் நம்ம பிடிச்சிக்கணும். நாரதர் கூடவே இல்லை, பிரகலாதன் கூட இரண்யகசிபு கிட்ட சேக மாட்டான். ஆனால் அவங்க சொன்ன உபாயத்தை கடைபிடிக்கும். வச்சன ரச்சனம் ஏகம் கேவலம் சாகலைய, அந்த ரச்சனம் ஏகம், அந்த ஒன்றை பிடிச்சிங்கன்னா பகவான் நாமத்தை ஜெயதி ஜெகதிமா எவ்வளோ மாய ஜெயிச்சிட்டாரு பிரகலாதன். துருவ பதத்தை அடைஞ்சிட்டாரு துருவனு, நம்ம பகவதே வாசுதேவாயின்னு சொல்லி. அப்புறம் குருமார்கள் கூடவே இருக்கணும் அவசியம். குருமார்கள் சொன்ன உபாயத்தை கடைபிடி, குரு அனுகிரகம் உனக்கு உண்டு. அதுதான் பகவானே குருவாக இருக்கான் எனக்கு. அதான் மகான்கள் சொன்ன உபதேசப்படி கடவுள். மகான்கள் என் கூட இருக்காங்க இப்போது. ஏன்னா நான் அவங்க சொல்கிற வழியில் நான் நாமா சொல்கிறேனே, போதேந்திரால் என் கூட இருக்கார். ஏன்னா நான் ராமநாமா சொல்கிறேனே, அவர் இருந்து தான் ஆகணும். ராமநாமா சொல்கிறதுல அவர் இருந்தே ஆகணும். ஏன்னா அவர் ராமநாமா ஜெபிக்கிறவர். அப்போ நாமா சொல்கிறதுல எல்லா மகான்களும் வந்துடுவாங்க. ஸ்ரீ அண்ணா வந்துடுவார். முரளிதர் சுவாமிஜி மானசீகமாக எனக்கு வந்திருக்காரு, காட்சி கொடுத்துருக்காரு கனவுல. அது மாதிரி எல்லா மகான்களும் அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. போதும் எனக்கு. அப்போ பகவானே குருவா ஆசிரிச்சா நான் கெட்டு போகல. எனக்கு எல்லா மகாத்மாவும் ஆசீர்வாதமும் கிடைச்சது. நிறைய நாமா சொல்ல வச்சுருக்காரு பகவான். இந்த மகான்களுடைய அண்ணா முரளிதர் சுவாமிஜி இவங்களுடைய ஆசீர்வாதமும் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி இவங்களுடைய ஆசீர்வாதம் நிறைய கிடைச்சிக்குது. போதும், அவ்வளோதான். என்னென்னா சும்மா அவங்கள போய் நம்ம தொல்லை பண்ணக்கூடாது. அவங்க வந்து சொன்ன வழியை கடைப்பிடிக்கணும். அது மட்டும்தான் முக்கியமே தவிர அவங்கள போய் தொல்லை பண்ணிடக்கூடாது. சும்மா போய் தேவையில்லாமல் கேட்டுன்னு இருக்கக்கூடாது. கேள்வி கேட்டுன்றது முக்கியம் இல்லை, அவர் சொன்னதை செய்துன்னு போயிடணும் ப்ராக்டிக்கலாக. அதான் புத்திசாலித்தனம். அவன் சொன்னது நான் நாமா பிடிச்சின்னு அந்த நாமத்தை கடைப்பிடிச்சு போயினாரு. அதுதான் ஜென்ம சாபல்யம் ஆகிடும். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சுயநலத்தை தான் பார்ப்பாங்க. சுயநலத்திலேயே கண்ணாக இருக்கிறவங்க நிறைய பேர். அந்த லிஸ்ட்டில் போய் நம்ம சேரக்கூடாது. நம்ம நாம சொல்கிறோம், நாம பொதுநலத்தை நாடணும். 4 பேர் இப்போ நான் பேசுறது 4 பேருக்கு உதவியாக இருக்கும். எதையோ மோட்சத்துக்கு உபாயம்னு சொல்லிட்டு தவம் பண்ணுறது, யோகம் பண்ணுறது, இல்லை தீர்த்த யாத்திரை போகிறேன், இல்லை நான் இது போல் சொன்னேன் இப்போ கிளாஸு அது இதுன்னு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். இப்போ தியானத்திலே வந்து அகத்தாய்வு பயிற்சி இருக்குது, காயக்கல்பு பயிற்சி இருக்குது நிறைய. அதெல்லாம் தேவையே இல்லைன்றேன். அதெல்லாம் தேவையே இல்லை. நிறைய ஜிம்னாஸ்டிஸும் அதெல்லாம் தேவையில்லை. தியான பயிற்சி, எக்ஸசைஸு பயிற்சி அதெல்லாம் தேவையில்லை. பகவன் நாமா பிடிச்சிக்கோ, ராமான்னு சொல்ல தெரிஞ்சுக்கோ. இது ஒன்று தான் உன்னை காப்பாற்றும், மற்றதெல்லாம் உன்னை கைவிட்டுரும். நகி அக்ஷரி துக்குருங்கரணை, வேறு எதுவும் உன்னை காப்பாற்றாது. எல்லாம் நீ படித்ததெல்லாம் மறந்து போயிடும். நீ புஸ்தக புழுவாக இருக்காத.
பாகவதம் படி ராமாயணம் படிக்கிற புஸ்தகம் புழுவாக இருக்காத. நீ நாமா சொல்லு, அந்த ராமான்ற நாமம் கடைசியில் வந்து ஒன்று காப்பாற்றும். அஜாமலனுக்கு நாராயணன்னு சொன்ன அந்த நாமம் தானே காப்பாத்துச்சு. அப்புறம் வேறு எதுவும் காப்பாற்ற. 1000 பேர் 1000 சொல்கிறான்னா அவன் குட்டை குழப்பி அவன் குழம்பின்னு இருக்கிறான், அவன் வந்து குழம்புறான்னா அவன் கூட சேர்ந்து நீயும் குழம்பின்னு இருப்பியா? அவர்கள் பக்தர்களாகவே இருக்கலாம், சிறந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்காங்க, பக்தர்களாக இருக்காங்க. ஆமாம், அவங்களும் நாம சொல்லுவாங்க, ஆனால் மற்றதும் கடைப்பிடிக்கிறான். தேவையில்லை, மற்றது வேண்டாம், நாமத்தை மாத்திரம் பிடிச்சிக்க போதும். யார் எதை ஒன்றா பிடிச்சும் போட்டோம். மகான்கள் இந்த ஒன்றை தீர்மானமாக பிடிச்சிக்கோ, மற்றதெல்லாம் நீ பண்ணாடி உன் இன்ட்ரெஸ்ட்டாக நீ சர்வீஸ் பண்ணு. நீ சர்வீஸ் பண்ணுறியா இல்லாட்டி வேறு எதாவது சரியா உன் இன்ட்ரெஸ்ட், உனக்கு விருப்பம் இருந்தால் செய், விருப்பம் இல்லைன்னா விட்டுரு, நீ நாமத்தை பிடிச்சிக்கோ. அதுதான் அதனால தான் நீ தீட்சை எடுக்காட்டி போ. தீட்சை எடுக்கணுன்னா பகவான் தீட்சை எடுத்தால் தான் மோட்சம்னா பகவான் எனக்கு தீட்சை எடுக்க வச்சுருப்பான். தீட்சை எடுத்தால் தான் மோட்சம் நான் முட்டாள்தனமாக நான் நினச்சின்னு இருந்தேன். ஆனால் பகவான் சொல்கிறான் அதெல்லாம் கிடையாது, தீட்சை எடுக்கலனால நீ உனக்கு மோட்சம் உண்டு. நீ நாமா பிடிச்சிக்கோ, உன் நாக்கில் நாமத்தை ரீங்காரம் தொடர்ந்து வர வைக்கிறேன். அவ்வளோ லேஸில் வந்துருமா நாமான்னா? நான் வர வைக்கிறேன், என்ன குரு ஆசை, பகவானே குரு அப்படின்னு. அடுத்த நிமிஷம் நாக்கில் நாமா ராமநாமம் வந்து அப்படி பிரவாகம் வந்துன்னு இருக்குது. இன்றைக்கி நாமா சொல்லியிருக்கேன். 3 மணி நேரம் 2 வேளை 3 வேளை சொல்கிறேன். இதை விட வேறு என்ன ஓணும்? நாமா நாக்கில் வந்துச்சா உனக்கு மோட்சம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மோட்சம் உனக்கு ரிசர்வேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உனக்கு என்னைக்கு நீ போனாலும் உனக்கு சீட்டு ரிசர்வேஷன், உனக்கு வைகுண்டத்தில் இடம் உண்டு, உனக்கு கவலையே படாத. அதனால் பல பேர் பல விதத்தில் பல விஷயத்தில் போய் நம்மளை குழப்பின்னு இருப்பாங்க. அதெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க. தெளிவான ஒரே விஷயம், ஒரு நாமத்தை பிடிச்சிக்கோ. ஹரே நாமைவ கேவலம் கலோ நாஸ்தியவ கதிரன்யதா. வேறு கதியே கிடையாது. ஓகேவா? அதான் நாமத்தினால உனக்கு கிடைக்காத விஷயமும் கிடையாது. எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்ஜ கலோ கேஷ. தபசுனால் கூட உன்னால் அடைய முடியாது, ஆனால் அது நாமத்தில் அதை விட பெரிய பலன் நாமத்தில் கிடைச்சிடுமா. எத்பலம் நாஸ்தி தபசாலும் கிடைக்காத பலன் கூட நாமத்தில் கிடைச்சிடுமா. அப்படின்னு அவ்வளோ உயர்ந்த பலன் நாமத்தில் கிடைச்சிடும். தபசுலேயே ஓரளவு தான் கிடைக்கும். அப்போது யோகத்தில் சமாதி நிலைக்கு போய் கூட ஓரளவு தான் கிடைக்கும். அங்கேருந்து கீழே வழிக்கு விழுந்த வாய்ப்பு உண்டு அதுக்கு. ஆனால் அந்த தபஸ் அவ்வளோ லேஸில் பண்ணிட முடியாது. அதுக்கு 1008 தடங்கள், 1008 கலி வந்து 1008 இடையூறுகள் பண்ணுவான். தேவர்கள் இடையூறு பண்ணுவாங்க. தபஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இடையூறு பண்ணாங்க இரண்யகசிபுக்கு யோசித்து பாருங்கள். துரோனுக்கு எவ்வளோ இடையூறு பண்ணாங்க தேவர்கள். அவ்வளோ லேஸில் பண்ண முடியாது. ஆனால் நாமம் வந்து எந்த இடையூறும் கிடையாது. கலிக்கு சம்மதமானது நாமா சொன்னால் கலியும் சாதவாயிடும். நாமா சொன்னால் கலி கூட சாதவாயிடுவான். அப்போ நாமா சொல்ல நான் ராமன்னு கத்தும் போது களி சாதுவாகிறது மட்டும் இல்லாமல் உனக்கு நல்லா புரிஞ்சிங்க. தபசு பலன், யோக பலன், எல்லா பலனும் உனக்கு கிடச்சிடும். அதெல்லாம் நீ பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தா தான் நாமா நாக்கில் ராமான்னு வருமா. இப்போ நாமா தான் ரொம்ப வசதி. மற்றதெல்லாம் நான் தான் அலைஞ்சேன், நான் தான் திண்டாடினேன், நான் தான் பல முதலைங்களை போய் மாட்டின அவஸ்தைப்பட்டேன். பல சீடர்களிடத்தில் பல பக்தர்கள்ன்ற பேரால் பல கொடுமைகளை அனுபவித்தேன். அந்த பக்தர்களிடத்தில் நீங்களாவது தயவுசெய்து நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது. உங்களுக்கு மோட்சம் வேணுமா? ஒரே வழி சொல்கிறேன். உங்களுக்கு இகலோக சௌக்கியம் வேணுமா, பரலோக சௌக்கியம் வேணுமா, பகவானை நீங்களை நேரில் பார்க்கணும், கிருஷ்ண புரஸ்திதா, கிருஷ்ணனை முன்னாடி நேரில் தரிசனம் பண்ணணுமா, இந்த ஒன்றை கடைப்பிடிச்சிங்க. கிருஷ்ணனா ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள். ராமரை பார்க்கணுமா, ஆஞ்சநேயரை நேரில் பார்க்கணுமா, பகவான்கள் வந்து உங்களுக்கு எல்லா ஆசைகளும், இந்த உலகத்து ஆசைகளும் நிறைவேறணுமா, பரலோகத்து ஆசைகள்லாம் நிறைவேறணுமா, உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகணுமா, உங்கள் கவலைகள்லாம் போகணுமா, இந்த ஒன்றை பிடிச்சிங்க. ராமன்னு அவ்வளோதான். இதை பிடிச்சிங்க. இதனால் உங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைச்சிடும். தர்ம அர்த்த காம மோட்சம் எம் தர்ம காமார்த்தி விமுக்தி காம பஜந்த இஷ்டம் கதிமாப்னுவந்தி. கஜேந்திர சொல்கிறாரு, எம் தர்ம அர்த்த காமார்த்த விமுக்தி காமா. மோட்சம் அடையினாலும் ஆசைப்பட்டாலும் சரி, தர்மத்தை அடையினாலும் சரி, அர்த்தம் பொருள் அடையினாலும் ஆசைப்பட்டாலும், நீ ஆசைப்பட்டது அடையினாலும் ஆசைப்பட்டாலும் சரி, எல்லாம் மோட்சம் அடையினாலும் ஆசைப்பட்டாலும் சரி, விமுக்தி காமா. விமுக்தினா மோட்சத்துக்கு ஆசைப்பட்டாலும் மோட்சத்துக்கு ஆசைப்பட்டாலும் சரி, பஜந்த இஷ்டம் கதிம் ஆப்னுவந்தி. பகவான் நாமத்தை சொன்னால் கதிம் ஆப்னுவந்தி, அந்த கதியை அடைகிறார்கள், அந்த பலன்லாம் கிடைச்சிது அப்படின்னு கஜேந்திர ஸ்துதியில் வருது. பகவானை பஜனை பண்ணால் போதுமா.
எம் தர்ம காமார்த்த விமுக்தி காமா பஜந்த இஷ்டம் கதிமாப்னுவந்தி. அப்புறமா இதுக்கு மேலே வேறு எப்படி சொல்லுவாங்க? யோகினாம் திரும்ப நிர்ணீதம் ஹரே நாமானுகத்தம். ஹரிநாம கீர்த்தனம் பண்ணு. யோகிகள்லாம் திருமணம் சொல்லிட்டு வேணும், இதை பிடிச்சிக்கோ, வேறு எதுவுமே வேணாம். மற்ற எந்த செகண்ட்ரியாக எந்த சாதனைகளையும் நீ கடைப்பிடிக்க வேணாம். விருப்பம் இருந்தால் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். மற்ற சாதனைகள்லாம் சாதனைகளாக பண்ணாதீங்க, அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். பகவான் சர்வீஸ் பண்ணுங்கள், அது என்ஜாய்மெண்ட்டாக பண்ணுங்கள், விருப்பமாக பண்ணுங்கள், விருப்பம் இல்லாமல் பண்ணாதீங்க. அப்புறம் நல்லா உற்சவம்லாம் நல்லா கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் சர்வீஸ், பகவான் சர்வீஸ் பண்ணுங்கள். ஆனால் மற்றவங்களுடைய கம்பல்ஷனால் பண்ணாதீங்க. உங்கள் விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், சந்தோஷமாக. பகவான் சந்தோஷப்படுவான் அந்த சர்வீஸ்னால். ஆனால் அதனால் மட்டும்தான் நீ கலியுகத்தில் பகவான் நாமத்தில் மட்டும்தான் கரையேற முடியும். அதை மட்டும் முதல் புரிஞ்சுங்க. நாம இல்லைன்னா மற்றதெல்லாம் பெஸ்ட். நாம இருந்தால் தான் எல்லாமே பெஸ்ட். சரி, இதை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். நான் தெளிவாக விஷயத்த சொல்லிட்டேன். இதை சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா மக்கள் இது மாதிரி என்ன மாதிரி இது போல் மாட்டின்னு காலத்தை விரயம் பண்ணக்கூடாது. பல ஸ்தாபனங்கள் ஆன்மீக ஸ்தாபனங்களில் போய் பல இடத்துல போய் மாட்டின்னு அவஸ்தைப்படக்கூடாது. சாரத்தை புரிஞ்சுக்கின்னு ஜென்மா கரையேற்றிக்கணுன்றதுக்காக இப்போ நான் இந்த ஆடியோ போடுறேன். எல்லாரும் கேட்டு பயனடையுங்கள். எல்லாரும் நாமத்தை பிடிச்சின்னு கரையேறுங்க. அவ்வளோதான். ராம 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 ராம. யார் சொன்னாலும் கூப்பிட்டாலும் போகாதீங்க. யார் உங்களை ஏமாத்தினாலும் ஏமாறாதீங்க தயவுசெய்து. பல விதமாக குழப்பாங்க. இதை பண்ணாதான், அதை பண்ணாதான், இது செய்ததான், அதை செய்ததான், நீ வெங்காயம் பூண்டு விட்டாதான், அதை பண்ண, இது பண்ண, எதனா விடா காட்டிப்போம். நீ ஏகாதசி விரதம் இருந்தால் இல்லாட்டிப்போம். புரியுதுங்களா? நீங்கள் 4 ரெகுலேட்டரி பிரின்சிபல் அதெல்லாம் தன்னாலே உனக்கு மாற்றம் உண்டாகும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏகாதசி விரதம் இருப்பீங்க. நீங்கள் தன்னாலே நீங்கள் சாப்பாடு குறைஞ்சிடும், உணவு குறைஞ்சிடும், அளவாக சாப்பிடுவீங்க. ஆனால் நாம நிறைய சொல்ல இந்த மாற்றங்கள்லாம் தன்னாலே உனக்குள்ள தர்மத்தை கடைப்பிடிக்கணும். தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயத்தை. அப்போது அந்த தர்மத்தில் ருச்சி உங்களுக்கு தன்னாலே உண்டாகும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விருப்பத்தோடு கடைப்பிடிப்பீங்க. ஏகாதசி விரதத்தெலாம் விருப்பத்தோடு ஏகாதசி விரதம் இருப்பீங்க. அந்த ஏகாதசி விரத காலத்தில் நிறைய நாமா சொல்லுவீங்க. உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். பகவானத்தில் பிச்சின்னு வரும் உங்களுக்கு பக்தி. நான் ஓப்பனாக சொல்கிறேன். பகவானை நீங்கள் நேரில் தரிசனம் பண்ணுவீங்க. பகவானோட நேரில் நீங்கள் கூப்பிட்டு பேசுவீங்க. மகான்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க, கனவுல வருவாங்க, நேரில் வருவாங்க. உங்களை தேடி மகான்கள்லாம் வருவாங்க. அதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? பகவான் நாமத்தை பிடிச்சிங்க. ராமநாமத்தை ராமன் ஈஸியான நாமா. இப்போ ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொன்னாலும் பெஸ்ட்டு தான். ஆனால் கொஞ்சம் பெரிய நாமா இருக்குது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ராமா ராமான்றது ஈஸியாக இருக்குது. அதனால் நான் எனக்குன்னு தேர்ந்தெடுத்துக்கிற ராமநாமா. பகவான் தான் உபதேசம் பண்ணான். அதையும் பகவானே குருவாக இருந்து ராமநாமம் பிடிச்சேன். எனக்கு பகவான் சந்தோஷமாக என் வாழ்க்கையை நகர்த்துறான். ஒவ்வொரு நாமா சொல்கிறதுலையும் எனக்கு சந்தோஷம் இருக்குது. ஒவ்வொரு நாமம் அப்போ தான் தெரிஞ்சுன்னா ஒவ்வொரு நாமும் வேல்யூபிளான நாமா. சும்மா ராமராமான்னு சொன்னேன், ராமராமான்னு சொன்னது ஒவ்வொரு ராமநாமத்துலேயும் அவ்வளோ சுகத்தை அனுபவித்தேன். நான் சுகத்தை அனுபவிச்சால்தான் அப்போ தான் புரிஞ்சுன்னா ஒவ்வொரு ராமநாமும் நிறைய ராமநாமம் சொன்னால் தான் கடைசியில் சந்தோஷம் கிடையாது. இல்லை, ஒவ்வொரு ராமநாமத்துலேயும் ராமர் இருக்கார். அதனால தான் அவ்வளோ ரம்யமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாமமும் வேல்யூபிளான நாமா. ஒவ்வொன்றும் அர்த்த புஷ்டி உள்ளது. ஒவ்வொரு நாமத்துக்கும் அதிகமான பலன் கொடுக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா ஹரேர் பாதான சேவனம். இதை தவிர வேறு கதி கிடையாது. சரிதானே? அதனால் பகவான் நாமா சொல்லுங்கள். மற்றதெல்லாம் மற்ற கட்டுப்பாடுகள் அது இதுன்னு போட்டு இறுக்கி ஆன்மீகனாவே கஷ்டமாக்கிறாங்க. எல்லாமே பக்தி தான் சுலபம், பக்தியை கஷ்டமாக்கிறாங்க. அதாவது அவங்கவுங்க ஒரு பக்தி பண்ணிக்கிட்டு ஒரு கட்டுப்பாடு விதிகள்லாம் விதிச்சுக்கிட்டு அதுதான் பக்தின்னு பேர் வச்சிங்கன்னா பகவான் என்ன பண்ணுவான்? தலைமலை கை வச்சுப்பான். ஏன்டா கட்டுப்பாடே இல்லாது தானே பக்தி. அதுலேயும் தபசு யோகம் அதில் தான் கட்டுப்பாடுங்க நிறைய. யமனியவங்க கட்டுப்பாடு, பிரம்மச்சத்தை கட்டுப்பாடு, அதை இதுன்னு. பகவான் நாமத்துக்கு கட்டுப்பாடு தான் கிடையாது. அதை போய் கட்டுப்பாடுதுன்னா மக்கள் எப்படி வருவாங்க பகவான் நாமத்துக்கு? அது கூடவா இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன், இவ்வளோ கட்டுப்பாடு? அதெல்லாம் கிடையாது. நீ குளிச்சா குளிக்க ஆட்டோமேட்டிக்காக நீ குளிப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக சுத்தபத்தமாக ஆகிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாற்றம் உண்டாக்கிடும் வாழ்க்கையில். உங்களுக்கு பாகவத் தர்மத்தில் நீங்கள் சிரத்தை உங்களுக்கு உண்டாயிடும். அது விருப்பத்தோடு செயல்படுவீங்க, விருப்பத்தோடு தர்மத்தை கடைப்பிடிப்பீங்க. எதனால்னா நாம நிறைய சொல்கிறதுனால, நாமத்தை பிடிச்சிருந்தால நாம அவங்கள மாற்றோம். க்ஷிப்ரம் பௌத்தர் மாற்றோம், நாம அவங்கள மாற்றோம், வாழ்க்கையை மாற்றோம். ஆனால் நாமத்துக்கு எதுவுமே தேவையில்லை. இதை பிடிச்சிட்டா போதும், மற்றதெல்லாம் வேஸ்ட், மற்றதெல்லாம் டைம் வேஸ்ட். அவ்வளோதான். ராம 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 ராம. மற்றதெல்லாம் நாமத்தை விட்டுட்டு மற்றதெல்லாம் செய்தால் வேஸ்ட்டு. நாமத்தை பிடிச்சிட்டு மற்றதெல்லாம் செய்தால் நாமத்துக்கு பலம். மற்றதெல்லாம் விருப்பத்தோடு செய்யணும்.
राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। श्री भगवान नाम बोधेंद्र स्वामी की जय। राम 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 श्री बामण परिवार की जय। सकल साधु मंडली की जय। आंजनेय स्वामी की जय। श्री वाल्मीकि भगवान की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। राम 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 राम।